கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாசத்துக்குள்ள நாங்க இந்த முழு தியரியும் வந்து ஷோர்ட் தியரியோட எம்சிக்கு எஸ்ஏ ஒரே டைம்ல தான் இந்த ரிவிஷன் பேட்ச் கார்டுக்கு போகும். இப்ப ஒரு ப்ரொபபேட்ச் கார்டுல வந்து நீங்க பாக்க தெரியணும். இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பேப்பர்கள் வந்து செய்யறது வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். நாம தியரி 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 செய்யற போது வழிய பேப்பர் இல்லை. இப்ப எக்ஸாம் வந்து முக்கியம். வணக்கம்டா, அஸ்ஸலாமு அலைக்கும். ஜூம் மூலமான கெமிஸ்ட்ரி கிளாஸ் பற்றிய விடயங்கள்லாம் இப்ப நான் சொல்ல போறேன். 2026 ப்ரொபபேட்ச், 2025 ப்ரொபபேட்ச், 2025 இப்ப ரிப்பீட் எடுக்க போற, அதாவது செகண்ட் சைட் தேர்ட் சைட் பிள்ளைகளுக்கான முழுமையான டைம் டேபிள், என்னென்ன மாதிரி கிளாஸஸ் நடக்குது அப்படின்னா சொல்ல போறேன். இந்த கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா எக்ஸாம் தான் இங்க முக்கியம். எக்ஸாம் அண்ட் டிஸ்கஷன் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். இது முழுமையான டைம் டேபிள். இப்ப 2026 பட்ஜெட்டுக்கு வந்து கால்குலேஷன் பேப்பர் கிளாஸோட வந்து தியரி சேர்ந்த மாதிரி போகும். ரைட், ஓகே. அது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 6:15 இருந்து 7:30 மட்டும் நடக்கும். இந்த புதன்கிழமை வந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து என்னவாக இருக்கும்? எக்ஸாமாக இருக்கும். இது ஃபுல் கெமிஸ்ட்ரி ஜூம் மூலமான இந்த டைம் டேபிளாக இருக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து 2025 ப்ரொபபேட்சுக்கு பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண போறோம். 2025 ப்ரொபபேட்சுக்கு பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப இந்த இடத்துல மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, சண்டே சேம் டைம் வந்து இது வந்து 6:15 இருந்து 7:30 மட்டும் இருக்கும். அது முடிஞ்சோன 7:30 இருந்து 9 மட்டும் 2025 ப்ரொபபேட்ச் கார்டுக்கான இந்த பிசிக்கல் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரைட், இது ஜனவரி 6ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப 2025 ரிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜூம் மூலமானது டெய்லி 5:30 இருந்து 7 மார்னிங் நடக்கும். இதெல்லாம் இரவு வகுப்புகள். ரைட், ஓகே. அப்ப இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு வியாழனும் எக்ஸாமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை இதற்கான டிஸ்கஷனாக இருக்கும் ரிவிஷன் வகுப்புகளுக்கு. புது செக்ஷன்ல தொடங்கப்படுது. அதுக்கான டைம் டேபிள் இதுல சொல்லப்பட்டிருக்குது. இப்ப செகண்ட் சைட் தேர்ட் சைட் கார்டு வந்து இந்த மாதிரி நீங்க இதை ஃபாலோ பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாசத்துக்குள்ள நாங்க இந்த முழு தியரியும் வந்து ஷோர்ட் தியரியோட எம்சிக்கு எஸ்ஏ ஒரே டைம்ல தான் இந்த ரிவிஷன் பேட்ச் கார்டுக்கு போகும். இப்ப ஒரு ப்ரொபபேட்ச் கார்டுல வந்து நீங்க பாக்க தெரியணும். இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பேப்பர்கள் வந்து செய்யறது வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். நாம தியரி 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 செய்யற போது வழிய பேப்பர் இல்லை. இப்ப எக்ஸாம் வந்து முக்கியம். இப்ப நாங்க இதுல வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்ப மெயினான படியான கேள்விகள், அதை விட பாஸ் பேப்பர் கல்வி எல்லாம் செய்து, ரைட், ஓகே, ஷோர்ட் தியரியோட செய்து அதுக்குரிய எக்ஸாம்களும் தொடர்ந்து வச்சு கொண்டு போறோம். இப்ப இந்த ஃபைனல் எக்ஸாம்ல வந்து பார்த்தோம்னா டைம் மேனேஜ் பண்ற கஷ்டமா இருக்குது. ஸோ அதுக்கான வகுப்பா இருக்கு. நீங்க வேற எந்த கிளாஸுக்கு போனாலும் அது போக இல்லையோ, ரைட், இந்த கிளாஸுக்கு மட்டும் ஜாயின் பண்ணாலும் இது போதுமாக இருக்கும். வேற கிளாஸஸ் ஜாயின் பண்ணி, ஓகே, நாங்க தியரி தான் படிச்சு கொண்டிருக்கிறோம், அதுக்கு நாங்க பேப்பர் காணாது, எக்ஸாம் காணாது யோசிக்கிறார்கள், இந்த வகுப்புக்கு நீங்க ஜாயின் பண்ணக்கூடியதாக இருக்கும். எங்க 2026 பட்ஜ் கார்டுக்கானது. இப்ப கால்குலேஷன் முடிஞ்சோடனே கேசஸ், அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த யூனிட்டுகள் போய்கொண்டே இருக்கும். ரைட், சோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இது 2025 பிசிக்கல் வகுப்புக்குரியது. இப்ப 2025 பிசிக்கல், இப்ப இதுக்கு முதல்ல சில யூனிட்ல நீங்க ஆர்கானிக்கான சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க, நீங்க பிசிக்கல் ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. நாங்க அதுக்கான ரிவிஷனையும் நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. ரைட், ஓகே. அப்ப இது 2025 பட்ஜ் கார்டுக்கானது. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, சண்டே 7:30 to 9 முதல் சொன்ன மாதிரி வெனஸ்டே எக்ஸாம் ஜனவரி 6 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரைட், ஓகே. இத நீங்க இப்ப இந்த வகுப்போட நீங்க லேட்டா பார்த்து ஜாயின் பண்றாங்களாக இருந்தால் உங்களுக்குரிய ரெக்கார்டட் வீடியோ வந்து நீங்க ஜூம் ரெக்கார்டட் வீடியோவா எடுக்கலாம். எங்களோட லவ் கெமிஸ்ட்ரி ஆப்ஸ்ல, எங்களோட லவ் கெமிஸ்ட்ரி நீங்க இந்த பிளே ஸ்டோர்ல வந்து ஆண்ட்ராய்ட் காரை வந்து நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம், லவ் கெமிஸ்ட்ரி என்று. ஸோ எங்க லவ் கெமிஸ்ட்ரி ஆப்ஸ்ல வந்து நான் உங்களுக்கான எக்ஸஸை தந்து கொள்ளுவோம். ரைட்டா? ஸோ நீங்க லேட்டா ஜாயின் பண்றாக்கள் கூட நீங்க அதுக்குரிய ரெக்கார்டிங் எடுத்து குயிக்கா அதை பார்த்து கவர் பண்ணிட்டு நீங்க கண்டினியூஸா எங்களுடைய நேரடியான ஜூம் மூலமான வகுப்புல ஜாயின் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது எங்களோட செகண்ட் சைட் தேர்ட் சைட் பிள்ளைகளுக்கானது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களோட நம்பர் இருக்குது. இந்த டெலிகிராமுக்கு வந்து நீங்க உங்களோட டீடைல்ஸை வந்து அனுப்புறதால, நேம், ஸ்கூல், எந்த பட்ச், எந்த இடம், எந்த விடயத்தை நீங்க அனுப்புறதால நீங்க ரைட் வகுப்புகளுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட உங்களோட தனித்தனியான உங்களோட சேனல்கள்ல உங்களை ஆட் பண்ணி கொள்வாங்க. அதுல ஜூம் லிங்க் கிடைக்கும். நீங்க அதன் மூலம் ஜாயின் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரெக்கார்டட் வீடியோ எல்லாம் அது எடுக்கிறதுக்குரிய ஆப் எல்லாம் இருப்பினும் நீங்க இது ஆன்லைன் மூலமான இந்த எக்ஸாம்களை வந்து நீங்க செய்யக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை நாங்க திருத்தி தந்து கொள்வோம். இதை தொடர்ந்து இந்த மாதிரி
ஒர்க் போய் கொண்டிருக்கும். ஸோ முழுமையான இந்த ஜூம் மூலமான இந்த கட்டல்ல வந்து நீங்க ஈடுபடக்கூடியதாக இருக்கும். ஸோ ரைட், உங்களுடைய டியூட்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த ரிவிஷன் பட்ச்காரருக்கான டியூட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு தியரியும் நாங்க அடிக்கப்பட்டு, ஒவ்வொரு தியரியும் அடிக்கப்பட்டு அதுக்குரிய விளக்கங்களை கொடுக்கப்பட்ட பிறகுதான் நான் ஒவ்வொரு பாஸ் செய்வது. இந்த டியூட வந்து நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு நாங்கள் சந்து கொள்வோம். அப்ப இந்த மாதிரி நீங்க ஒரு விடயம் விளங்கணும். எங்களுக்கு ஃபுல் தியரி தேவை, அதை விட பாசிபிள் தேவை, எக்ஸாம் தேவை. இது எல்லாமே இப்ப ரிவிஷன்காரருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரே டைம்லயே ஃபுல் தியரியும் கவர் பண்ணி எக்ஸாம் அதே டைம் தான், டிஸ்கஷன் அதே டைம் தான், ஸ்ட்ரக்சர் எம்சிக்யூ எல்லாம் அதே டைம் தான், ஒரே ஃபீஸ் தான். ஸோ இதுலயே நீ முழு யூனிட் நான் சொல்றது கெமிஸ்ட்ரிக்கு 14 யூனிட்டும் இதே டைம்ல முடியும். இப்ப உங்களுக்கு தெரியணும், இந்த இடத்துல வந்து இந்த 2025 ரிப்பீட் காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இத்தனை அலகுகளும் வந்து இதே டைம்லயே முடிக்கப்படும். ஸோ நாங்க விளங்கிக் கொள்ளணும், எக்ஸாம்ன்றது பயங்கர முக்கியமான ஒன்று. ஃபுல் பேப்பர் செய்யணும், தியரி தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க ஜாயின் பண்ணி கொள்றதால எங்களுடைய முழுமையான இத்தனை தீர்வுகளையும் படிச்சு ஒரு ஃபார்மேட்டா இந்த முறை நீங்க அனாலிசிஸ் எடுக்க முடியும். ரைட், ஓகே. ஸோ எங்களோட அட்மின் மேல இருக்கிறாங்க, நீங்க அவங்களோட கழிச்சு கொள்ளலாம். டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கு அட்மின்ஸ் இருக்கிறாங்க. ரைட், எக்ஸாம் பேப்பர் இருக்கிறதுக்கு, ரெக்கார்டிங் தேவைகளுக்கு. ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு உங்கள் ஒரு ஜூம் மூலமான கற்றலாக இருந்தாலும் எப்படி நீ நேரடி வகுப்புல என்ன மாதிரி இருப்பியோ அதே மாதிரி எங்கட வகுப்புல நீங்க இருக்கலாம். ஸோ இதை விட எங்களோட யூடியூப் சேனல்ல வந்து நீங்க லவ் கெமிஸ்ட்ரி வீக் ஆக இருக்கலாம். எங்களோட டெலிகிராம்லயும் வந்து நீங்க இது சம்பந்தமான மேலதிகமான விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரைட், ஓகே. எங்களுடைய வகுப்புகள் ஓகே, நாங்க என்ன மாதிரி எங்களுடைய டீச்சிங் இருக்க வேண்டியதை நீங்க பாக்குறதுக்கு எங்களோட யூடியூப்ல வந்து நாங்க எல்லா இலவச சம்பந்தமான வீடியோஸும் வந்து நாங்க எல்லாம் ஆட் பண்ணிருப்போம். ஸோ அதுலயே உங்களுக்கு விளங்கும் என்ன மாதிரி எங்களோட வகுப்புகள் இருக்குது என்ற விடயத்தை. ரைட், ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் முக்கியம். பிரபவச்காரர் நீங்க விளையாடணும், நீங்க நிறைய இடத்துல படிக்கலாம். ஆனா அந்த இடங்கள்ல வந்து பேப்பர்கள் எக்ஸாம்கள் வைக்கிறது குறைவாக இருக்கலாம். ஸோ நீங்க யார்கிட்ட வேணாலும் படிக்கலாம். இதை நீங்க பயன்படுத்துறதால நீங்க அடுத்த ஒரு கடத்துக்கு போகக்கூடியதாக இருக்கும். ரைட், ஓகே. ஸோ இந்த ஸ்கூல் எக்ஸாம் இப்ப நடக்க போகுது, இந்த மாகாண எக்ஸாம். ஸோ இதுகளுக்கு பிறகு நீங்க உங்களுடைய நிலைகளை அறிந்து கொண்டு இதை நீங்க ஜாயின் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி தான் எங்களுடைய வகுப்புகள் நடக்கும். அனைத்தும் ஜூம் மூலமான நேரடியான வகுப்புகளாக இருக்கும். இது தொடர்பான மேலதிகமான விடயங்கள் தேவை என்றால் நீங்கள் அட்மின் மேல கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். மற்றது என்னுடைய நேரடியான வகுப்புல நீங்க நியூ சயின்ஸ் ஸ்கூல் ஜெஃப்னா மற்றும் நெல்லியடியில பீகான் ஸ்டடி சென்டர்ல வந்து நீங்க கற்கக்கூடியதாக இருக்கும்.